Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2024ல நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ மெயின்ஸ் அண்ட் பிரிலிம்ஸ் இது ரெண்டுலயும் வந்து கிளியர் பண்ணி முடிச்சவங்க ஆன்லைன்ல வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமா பேஸ் 1 சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல நிறைய பேர் வந்து சரியா வந்து அப்லோட் பண்ணாதனால மீண்டும் வந்து ரீ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து கொடுத்து அதுல வந்து ஏற்கனவே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீ அப்லோட் லிஸ்ட் 2 வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசி தரப்புல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த சிவி லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்றது, அதே மாதிரி நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய மெமோவை செக் பண்ணி எந்த டாக்குமெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படிங்கறத எப்படி ரீ அப்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து இன்னைக்கு ஈவினிங் போல ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. இது அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்லயும் வந்து டெலிகிராம் பேஜ்லயும் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ சர்வீசஸ்க்கான நோட்டிபிகேஷன் நம்பர் 2024ல 8வது நோட்டிபிகேஷன். அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மெமரண்டம் டேட் 10/6/2025 கண்டெய்னிங் த டீடைல்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் டு பி ரீ அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிவி லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 11/6/2025 அதாவது நாளைக்கு காலையில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டாவது ரவுண்டுன்னு சொல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் 2 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே சிவி லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி வந்து நிறைய பேர் வந்து அப்லோட் சரியா வந்து பண்ணாதனால செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ரீ அப்லோட் வந்து பண்ண சொல்லி வந்து நம்மளுக்கு ஏற்கனவே 6/6/2025ல இருந்து 15/6/2025 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுல நிறைய பேர் வந்து பட்டியல உங்களோட பேர் வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா அப்லோட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் இப்ப இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படின்னா அந்த அந்த லிஸ்ட் தவிர மீதி இருக்காங்க பாத்தீங்களா, யாரெல்லாம் வந்து சிவி வந்து கரெக்டா வந்து அப்லோட் பண்ணாம இருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான லிங்க் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன், நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ அந்த லிஸ்ட் தான் வந்து இப்போ நீங்க ஸ்கிரீன்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ மேல சர்ச் ஐகான்ல போயிட்டு உங்களுடைய நம்பரை நீங்க இந்த இடத்துல குரூப் 2 அண்ட் குரூப் 2 அந்த எக்ஸாமினேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல மீண்டும் போயிட்டு நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ உங்களுடைய நம்பர் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் தான் வச்சுக்கோங்களேன், இதுதான் உங்க நம்பர் அப்படின்னா இந்த நம்பரை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு மெமோ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெமோல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல போட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்ன டாக்குமெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணணும். உங்ககிட்ட பிஹெச்டி கேட்கறாங்கன்னா நீங்க பிஹெச்டி மட்டும் அப்லோட் பண்ணா போதும். அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கறாங்க அப்படின்னா கம்யூனிட்டி மட்டும் அப்லோட் பண்ணா போதும். பிசிக்கல் சேலஞ்சர் சர்டிஃபிகேட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும். ஏற்கனவே நீங்க வந்து எல்லாமே கரெக்டா தான் அப்லோட் பண்ணிருப்பீங்க. பட் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அவங்க வியூ பண்ணி பார்க்கும்போது பேக் எண்ட்ல கிளியரா இருந்திருக்காது, தெளிவா இல்லாதனால உங்ககிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா மீண்டும் வந்து ரீ அப்லோட் வந்து பண்ண சொல்றாங்க. அதனால வந்து இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க வந்து அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து நெக்ஸ்ட் வந்து நாங்க என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கவுன்சிலிங்காகவும் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காகவும் வந்து நாங்க வந்து உங்களை கன்சிடர் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு லிஸ்ட் வந்து இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து வெரி வெரி ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆஸ்பிரன்ஸா இருக்காங்களோ, போன வருஷம் எக்ஸாம்ல எழுதி கிளியர் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவுன்சிலிங்ல நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே அப்படி கிடைச்சிடாது. அதனால இப்ப நீங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆகிறதுக்காக தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ரீ அப்லோட் வந்து பண்றதுக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களோட பட்டியல்ல வந்து நேம் வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து இருக்கும். இதுல போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒன்ஸ் நீங்க போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணி இந்த இடத்துல கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2க்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க டாக்குமெண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லோ கலர்ல டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல காமிச்சிருப்பாங்க. அதை நீங்க வந்து கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அக்னாலஜ்மெண்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்ஸ்டால வந்து டிஎம் பண்றீங்க எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து கரெக்டா அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்றக்கூடிய சர்வீசஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா எங்களுடைய இன்ஸ்டா பேஜ் வந்து டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க.
நாங்களே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.